நண்பர்களே வணக்கம். சன் ஆஸ்ட்ரோ டிவி யூடியூப் நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடத்தென்றல் ஆஸ்ட்ரோ அசோக்ஜி பேசுகிறேன். இந்த ஜாதக பதிவானது லக்னத்திற்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்தின் அதிபதி எங்கு இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் என்பதற்குண்டான பதிவு. பொதுவாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது களத்திரஸ்தானம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவர், அதான் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் கணவன் மனைவி மட்டும் கிடையாது, உங்களுடைய நண்பர்கள், அதுவுமே 7ஆம் இடம்தான். அதே போல் வெளிநாட்டு தொடர்பு, பிஸ்னஸ் பார்ட்னர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்டார் பங்குதாரர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, மல்டி பர்சன்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய தொழில் பங்குதாரர்கள், அதேபோல் இசை, அழகு, சட்டத்துறை, அதேபோல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பது, அங்கேயே செட்டில் ஆவது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்ட ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீதித்துறை சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே 7ஆம் இடம் தான். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய போட்டியாளர்கள், எதிரிகளும் 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதினே டிசைட் பண்ணுவாங்க. மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. அப்போ ஒருத்தருக்கு 7ஆம் இடம் நல்லதாகவும் இருக்குது, ஒரு சில லக்னத்திற்கு 7ஆம் இடம் அவங்களே பாதகாதிபதியாகவும் செயல்படுவாங்க. ஓகே, இப்போ 7ஆம் அதிபதி எங்கிருந்தால், அதாவது லக்னத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க? 7ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருந்தாலும், உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் மேசத்தில் இருந்தால், அதே போல் துலா லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் துலாம் வீட்டில் இருந்தால், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதேபோல் தனுசு லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி புதன் லக்னத்தில் இருந்தால், இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா பார்க்க பர்சனாலிட்டியாக இருப்பார், அனைவருக்கும் பிடித்த நபராக இருப்பார். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்கும்பொழுது, அதேபோல் மனைவியின் மூலமும் கணவனின் மூலமும் சப்போர்ட் உண்டு, பாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது மனைவியின் மேலும் கணவன் மேலேயும் ஒரு பாசம் அதிகம் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நல்லவராகவும் இருப்பார், ஒரு சில விஷயங்கள் கெட்டதாகவும் இருக்கும், ஆனால் அது அவருக்கு மட்டுமே தெரியும். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அதுவும் நல்ல இடத்தில் இருக்கு, 2ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இல்லாமல் சுபக்கோள்கள் இருக்கும் பட்சத்தில் மனைவி அல்லது கணவன் மூலம் வருமானம் வரும், சொத்துக்கள் வரும், வீடு மனை வாசல் கண்டிப்பாக வாங்க முடியும், அதில் மாற்று கருத்து கிடையாது. 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம், சகோதர உறவை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியின் உறவுகளை நேசிக்கக்கூடிய நபராகவும், தன்னுடைய உறவுகளை நேசிக்கக்கூடிய நபராகவும், சகோதர பாசம் அதிகரிக்கக்கூடிய நபராகவும் இருப்பார். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால், உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடம் புதனோட வீட்டில் இருக்குன்னு வச்சுங்க, அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். அந்த சுக்கிரன் மிருகசீரிசத்திலேயோ அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தையும் ஈஸியாக டீல் பண்ணி முடிக்கக்கூடிய நபர். அவர் நினைச்சார்னா அந்த விஷயத்தை சாதிக்காமல் இருக்க மாட்டார், பார்க்க டீசெண்டாகவும் இருப்பார். தொடர்புகள் பார்த்திங்கன்னா நல்ல தொடர்புகளும் இருக்கும், கெட்ட தொடர்புகளும் இருக்கும். அது மனைவியின் ஜாதகத்தை வைத்தும் தீர்மானம் பண்ண முடியும். 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அந்த ஜாதகர் அனைத்து விதமான இன்பத்தையும் ஜாதகருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், இல்லது இவரே தேடி கண்டுபிடிச்சிடுவார். அவருக்கு என்ன தேவை? 4ஆம் இடங்கிறது வீடு வாசல், சொத்து சுகம், அம்மா குறிக்கக்கூடிய இடம். பெண்கள் ஜாதகமாக இருந்தால் 4ஆம் இடம் கற்புஸ்தானம். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அனைத்து விதமான இன்பங்கள்
ஆசைகள், கடமைகள் அனைத்தும் இவரே நிறைவேற்றுவார். 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 5ஆம் இடங்கள் பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம். பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு. அதே போல் இவருக்கு மீடியா துறை, சினிமா துறை, பாப்புலாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸு, பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், அரசு அதிகாரிகளில் உச்சக்கட்ட பதவி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஜட்ஜு போன்ற பதவி கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அது தேடி போக முடியும். 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது கணவன் அல்லது மனைவி நோய் நொடிகள் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது ஜாதகத்தை ரொம்ப அலசி ஆராயணும். அதே போல் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அதே தான். இப்போ 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், 6ஆம் இடங்கிறது சத்ருஸ்தானம். இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, குறிப்பாக ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படி எடுத்துங்க. அதே மாதிரி மேஷ லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன. அதே மாதிரி 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானாதிபதி கன்னி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குரு, அவர் 6ஆம் வீட்டில் இருந்தால் என்ன. இந்த 6-7 பரிவர்த்தனானாலும் பிரச்சனை தான். இப்போ 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உடல்நிலை கொஞ்சம் மோசமாக வாய்ப்பு இருக்குது திருமணத்திற்கு பிறகு. அதுமாதிரி கலகங்கள் செய்யக்கூடிய கணவன் அல்லது மனைவி, விரோதத்தை உண்டு பண்ணுறது, எதிரிகளை தானாக தேடிக்கொள்வது, இது எல்லாமே 6ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி இருந்தால் நடக்கும். 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி பெற்றிருக்குன்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் 7லே இருந்தால், அதேமாதிரி தனுசு லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி புதன் 7லே இருந்தால், அல்லது கும்ப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சிம்மத்தில் இருந்தால், அதாவது 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே இருந்தால், அப்போ ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாமனார் மாமியார் சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாமனார் மாமியார் அவங்களோட சொந்தக்காரங்க உறவுகள் மத்தியில் இவருக்கு நல்ல பேர் இருக்கும். 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே இருந்தால். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வறுமையில் வாடி ஒரு பல பிரச்சனைகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை அனுபவித்து அதன் பிறகு தான் கொஞ்சம் முன்னேற்றம் வரும். அது திருமணத்துக்கு அப்புறம். திருமணத்திற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மனைவி ஒரு ஆசை கொண்ட பெண், பணத்தின் மேல் ஆசை. இந்த கணவனும் அதே மாதிரி தான், நோகாமல் நோம்பி கும்பிட்றன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரியான அர்த்தம். அதாவது எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 6-7ஆம் இடத்தை திருமணத்திற்கு மிக மிக நன்றாக சிந்தனை செய்து ஜாதகத்தை பார்க்கணும். நட்சத்திர பொருத்தனை வச்சுக்கிட்டு டிசைட் பண்ணிங்கன்னா பெரிய சிக்கலாகிடும். 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும் பொழுது, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும் பொழுதும், 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தந்தையின் மூலம் உதயம், அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. வீடு வாசல் அனைத்துமே ஒரு கிடைக்கும். முடிஞ்ச அளவு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவி அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய பெண்மணியாக கூட இருக்கலாம். 10ல் சூரியன் இருக்கும் பொழுது, உங்களோட சுயஜாதத்தில் 10ல் சூரியன் இருக்கும் பொழுதும் அது 7ஆம் அதிபதியாக இருந்து 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது லக்னத்திற்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு, தனித்த குரு இல்லாமல் ஏதாவது பிளானட் சேர்ந்து இருந்தால் இன்னும் சூப்பர். 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்க, மூத்த சகோதரிகள் மூலம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதுமாதிரி வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி சொத்துக்கள் அதிகம். கம்பேரிட்டிவ்லி இவரை கம்பேர் பண்ணும்போது வரக்கூடிய மனைவிகிட்ட சொத்து சுகங்கள் அதிகமாக இருக்கும், தங்க நகைகள் அதிகம் இருக்கும், பண வசதி உள்ள ஒரு கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தனம் சேர்க்கைகளில் தடைபடும். ஏன்னா 12ஆம் இடத்தில் அயன சயன போகம் அப்படிங்கிறது. அயன சயன போகம், வெளிநாடு, தூக்கம், போகம்னா காமம். இப்போ 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க, திருமணத்திற்கு பிறகு
கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கனவு கோட்டை கட்டுவோம், இந்த மாதிரி மனைவி வரணும், இந்த மாதிரி கணவன் வரணும்னு. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். கடனை வாங்கி இருக்கிற லேண்டு வீடு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும் 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது. நண்பர்களே, இது ஒரு ஜோதிடத்தில் இது ஒரு பொது விதி. கண்டிப்பாக 50% 100%க்கு 50% மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல என்ன பிளானட் இருக்குது, அந்த 7ஆம் இடத்தோட அதிபதி எங்கே இருக்கிறாரு, என்ன பிளானட்டோட சேர்ந்துருக்கிறாரு, அது அஸ்தங்கமா, நீசமா, பகையா, நட்பா, ஆட்சியா, உச்சம் பெற்றிருக்கா, இதில் பல கேள்விகள் இருக்குது. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் சூப்பர் அப்படிங்கிற அதே கான்செப்டில் இந்த மாதிரி சேர்க்கணும். அதே மாதிரி பிளானட்டோட பார்வைகள் எப்படி இருக்குது, சேர்க்கைகள் எப்படி இருக்குது, தசா புத்தி மிக மிக முக்கியம். இதையெல்லாம் சேர்ந்து திருமணத்துக்கு இதெல்லாம் டிசைட் பண்ணணும். அதேமாதிரி கோச்சார பலனும் முக்கியம். பட் கோச்சார பலன் வந்து ஒரு 100க்கு ஒரு 30 மார்க் போட்டிங்கன்னா போதும். குரு பயிற்சி நல்லா இருந்தால் 10 மார்க், சனி பயிற்சி நல்லா இருந்தால் 10 மார்க், ராகு பயிற்சி நல்லா இல்லைன்னா -10 மார்க். அப்போ ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி. ஸோ இந்த பிளானட்டை இதைத்தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் 50% வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். பாவக்கிரகங்களான சூரியன், ராகு, கேது, சனி, செவ்வாய் இவங்களோட சேராமல் இருந்தால் மிக மிக சிறப்பு. திருமணத்திற்கு பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை அலசி ஆராயணும். குறிப்பாக 7ஆம் இடத்தை நல்லா பார்வையிட்டு 7ஆம் இடத்துல பிளானட் எல்லாம் சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. 7ஆம் அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். நிறைய பேர் 7ஆம் இடத்துல பிளானட் எல்லாம் சுத்த ஜாதகம் அப்படி கிடையாது. 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு, அவரோட தசை எப்போ வரப்போகுது, அது எல்லாமே முக்கியம். நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட தென்றல் ஆசோ அசோக்ஜி. இந்த பதிவில் இனி சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜோதிடத்தில் உங்களோட சுயஜாதகத்தில் இருக்கும் சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிட தென்றல் ஆஸ்வா அசோக்ஜி.